பைபிள் அப்படி புரட்டினேன். ஆதி ஆகமம்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் வரும், ஃபர்ஸ்ட் உலகம் உருவானதெல்லாம். அது படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அப்படி படிச்சுனே இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எங்க அப்பா எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ற விதமா குரான் வச்சிருப்பாரு, பைபிள் வச்சிருப்பாரு. அது அப்போ என் கண்ணில் பட்டது. அவ்வளவு நாள் படல, அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இதே மாதிரி எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷமா அப்படி படிச்சிருந்தேன். அவர் என்ன பண்ணாரு, ஒரு சர்ச்சுக்கு கூட்டின்னு போனார். அந்த சர்ச்சில் இவர் தான் ஐயர் பிரதர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இல்லை வாங்க பிரதர் பிரதர், அந்த பிரதர் சகோதரரேனும் போது நமக்கு ஒரு ரொம்ப நெருக்கமாயிடுது. அந்த மாதிரி அப்புறம் இலங்கை பெந்தகோஸ்தே சபைன்னு ஒரு சபை கூட்டின்னு போனாரு. அது மவுண்ட்ல இருந்தது. அவரு எனக்கு நிறைய சொன்னார், இயேசு எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு அது இதுன்னு சொன்னாரு. அவருடைய அனுபவம்லாம் கேட்டேன், நல்லா இருந்தது. இப்படிதான் ஒரு ஜீசஸ் மேல ஒரு பற்று வந்தது. அது இன்னொன்னு என்னன்னா, 33 வயசு தான் வாழ்ந்தார் அவரு. நிறைய உபதேசங்கள் சொன்னாரு. எனக்கு முதல் ஈர்த்த வசனம் என்னன்னா, நான் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, ஒரு சைதாப்பேட்டில் ஒரு இடத்துல ஏதோ மனசு கஷ்டத்துல இருக்கும்போது ரொம்ப அழுக வருது. அந்த நேரத்துல எதிர்க்க ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் ஒரு வாசகம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை படிச்சது இன்னும் அழுகை ஜாஸ்தியாகி இன்னும் அழ ஆரம்பிச்சேன். சாயி அந்த ரூபத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் ஈர்த்தார்.